எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே இருக்க. எனக்கு பின் வாங்க தெரியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேப்கட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Kick rocks, I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருங்க. ஆடியோக்கு ஏற்ற மாதிரி, அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. எந்த கிளிப்பிங்ல இருந்து உங்களுக்கு பீட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கிளிப்பிங்ல கீ ஃப்ரேம் வைக்கணும். ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டு இடத்துலயுமே கீ ஃப்ரேம் ஒன்று வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. எல்லா கிளிப்பிங்ஸ்லயுமே ஸ்டார்ட் அண்ட் கீ ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்போட இதுல வந்து ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமை மட்டும் நீங்க ஜூம் அவுட் ஆர் ஜூம் இன், உங்களோட சாய்ஸ் தான். எப்படி வேணா கொஞ்சமா மட்டும் பண்ணுங்க. ரொம்ப ஜூம் இன் பண்ணக்கூடாது, ஜூம் அவுட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி ஒவ்வொரு கிளிப்பிங்கோட ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் மட்டும் நீங்க ஜூம் அவுட் ஆர் ஜூம் இன் கொஞ்சமா மட்டும் பண்ணிட்டு வரணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பீட்டோட ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க்கு வாங்க. அதை டச் பண்ணிட்டு சென்டரா கொஞ்சம் லைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆப்ஷன் இருக்கும் கீ ஃப்ரேம் பக்கத்தில். அதை வந்து டச் பண்ணிட்டு ஈஸ் அவுட் டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸுக்குமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். எல்லா கிளிப்பிங்கும் நீங்கள் டச் பண்ணும்போது இந்த லைன் மட்டும் கொஞ்சம் சென்டரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கீ ஃப்ரேம்ல டச் ஆகக்கூடாது. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க்கு, பீட்டோட ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க்கு வாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட்ஸ் வச்சிருப்பேன். அது வந்து கிளிச் எஃபெக்ட். அது நீங்க வச்சுக்கிறனால வச்சுக்கலாம், அது உங்க சாய்ஸ் தான். பீட்டோட ஃபர்ஸ்ட் கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே அனிமேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதுல வந்து அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபேட் அவுட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து 1 செகண்ட் கிட்ட வச்சுருக்கேன். வச்சுட்டு கீழே டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே கொடுத்துருங்க. எல்லா கிளிப்பிங்ஸ்க்கும் வச்சதுக்கப்புறம் இப்போ பீட்டோட ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் போங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லே ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து ஒரு ஒயிட் பிக்சர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா ஃபில் பண்ணிருங்க. இதை வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு மட்டும் ஆர் 1 செகண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சமா சின்னது பண்ணி வச்சிருங்க. நான் வந்து ஒரு 1 செகண்ட் கிட்ட சின்னது பண்ணி வச்சுட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ் இல்லைன்னா பிளெண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நார்மல்லே இருக்கட்டும். இதை வந்து ஒரு 70 வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அவுட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபேட் அவுட் கொடுத்துருங்க. ஃபேட் அவுட் கொடுத்து அப்படியே டிக் மார்க் கொடுத்துருங்க, ஃபுல்லிலே இருக்கட்டும். இப்போ இந்த ஒயிட் பிக்சரை அப்படியே கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி டூப்ளிகேட் ஆகிடும். அதை வந்து கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கத்து கிளிப்பிங்கில் வைக்கணும். இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே வச்சுட்டு வாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் 1080, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ஃப்ரேம் ரேட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பண்ணி எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.